முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கிறது பெரிய சந்தோஷம். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வாராக. தொடர்ந்து இந்த நாளில் இருக்கிற பாடல்கள், ஆராதனை நேரங்கள், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும். வாங்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராதிப்போமா? சேர்ந்து பாடுவோம். எஸ் லார்ட். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். எல்லாம் சேர்ந்து. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்தே தொழுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்தே தொழுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். சுகமா. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் சுகம். உன்னத தேவன், உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. சேர்ந்து சேர்ந்து சொல்வோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே ஆரியில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழு. எல்லாம் சேர்ந்து நின்று சொல்வோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடும். மகிமை மாட்சிமை, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடும். மகிமை மாட்சிமை, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடும். மகிமை மாட்சிமை, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லா கரங்களை தட்டி ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம். எஸ் லார்ட். நல்ல சந்தோஷமாய் கைகளை தட்டி ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம். மன்னவனை வாழ்த்துவோம். விண்ணும் மண்ணும் போற்றும் நல்ல தேவன் அவர். வாழ்வின் பாதை மாற்றவே ஒளியாய் உலகில் வந்தாரே, வானாதி வானம் போற்றும் கர்த்தர் அவர். ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம். மன்னவனை வாழ்த்துவோம். விண்ணும் மண்ணும் போற்றும் நல்ல தேவன் அவர். வாழ்வின் பாதை மாற்றவே ஒளியாய் உலகில் வந்தாரே, வானாதி வானம் போற்றும் கர்த்தர் அவர். ஏழ்மை கோலமாய் அவர்
சேர்ந்திருந்து ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம், மன்னவனை வாழ்த்துவோம், விண்ணும் மண்ணும் போற்றும் நல்ல தேவன் அவர். எல்லாரும் வாழ்வின் பாதை மாற்றவே ஒளியாய் உலகில் வந்தாரே, வானாதி வானம் போற்றும் கர்த்தர். எல்லாம் சொல்லுவோமா? ஒன்றை சேர்ந்து பாடுவோம், மன்னவனை வாழ்த்துவோம், விண்ணும் மண்ணும் போற்றும் நல்ல தேவன் அவர். வாழ்வின் பாதை மாற்றவே உலகில் வந்தாரே, வானாதி வானம் போற்றும் கர்த்தர் அவர். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்று தந்தார். சொல்லுங்க. ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்று தந்தார். நம் வாழ்வில் மாதிரிய காட்டி தந்த தெய்வம் ஒருவர், ஒருவரே. நம் வாழ்வை இனிதாக மாற்ற வல்லவர் ரட்சகர் அவரே. மிகுந்த மகிழ்ச்சியோடு நல்ல கரங்களை உயர்த்தி அசைத்து சொல்வோம். அப்படி நல்ல கரங்களை தட்டி நல்ல சிரித்த முகத்தோடு உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. எல்லாம் சேர்ந்து நின்று நல்ல ஆண்டவரை மகிமை சொல்வோம். எஸ் லார்ட். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. சொல்லுங்க. உன்னத தேவன், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் உள்ளவரே, நன்மைகள் குறையாதே. சொல்லுங்க. அவர் நல்லவரே என்றும் உள்ளவரே, நன்மைகள் குறையா. அவர் நல்லவரே, அவர் நல்லவரே என்றும் உள்ளவரே, நன்மைகள் குறையா. சேர்ந்து சொல்வோம். அவர் நல்லவரே என்றும் உள்ளவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. சொல்லுமா? உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்கா. ஒரு விஷயம் கூட எல்லாம் சேர்ந்து நின்று உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. சேர்ந்து சேர்ந்து உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே. அவர் நல்லவரே, அவர் நல்லவரே என்றும் உள்ளவரே, நன்மைகள் குறையா. சேர்ந்து சொல்வோம். அவர் நல்லவரே என்றும் உள்ளவரே, நன்மைகள் குறையா. அவர் நல்லவரே, அவர் நல்லவரே என்றும் உள்ளவரே, நன்மைகள் குறை. ஒருபோதும் நன்மைகள் குறையாது. அவர் நல்லவரே என்றும் உள்ளவரே, நன்மைகள் குறை. உன்னத தேவன், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்கார். சேர்ந்து சேர்ந்து உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. வாயிலத்தரம் சொல்லுங்க. அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா.
வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. சொல்லுங்க, உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலம் பாரு என்றே சொல்லுவோமா? தேவனை நோக்கி என்றே உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலம் பாரு என்றே சொல்லுவேன். சொல்லுமா? தேவனை நோக்கி அடைக்கலம் பாரு என்றே சொல். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தம். சேர்ந்து சேர்ந்து அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தம். என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தரு. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா. சேர்ந்து சேர்ந்து சொல்லுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. கர்த்தர் ஆவியனில் அசைவாடிட தாவீதைப் போல் பாடுவே. கர்த்தர் ஆவியனில் அசைவாடிட தாவீதைப் போல் பாடுவே. பாடுவே 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 தாவீதைப் போல் பாடுவே. சொல்லுங்க, பாடுவே பாடுவே தாவீதைப் போல் பாடுவே. கர்த்தர் ஆவியனில், கர்த்தர் ஆவியனில் அசைவாடிட தாவீதைப் போல் பாடுவே. சொல்லுவோமா? கர்த்தர் ஆவியனில் அசைவாடிட தாவீதைப் போல் பாடுவே பாடுவே. இன்னும் சத்தமா, இன்னும் கம்பீரமா, என் தேவனுக்கு முன்பதாக அற்புதம் நிசலமாய் மாறுவேன் சொல்லி பாடுவோம். பாடுவே 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 தாவீதைப் போல் பாடுவே. பாடுவே பாடுவே. I will sing, I will sing. சொல்லுமா? I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David. எல்லாம் சேர்ந்து நின்று I will sing. Oh, I will sing, I will sing, I will sing like. Hallelujah, 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 hallelujah. சொல்லுங்க, hallelujah, 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 hallelujah. எல்லாம் சேர்ந்து நின்று hallelujah, 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 hallelujah. மகிழ்ச்சியோட கரங்களை சேர்த்து hallelujah, 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 hallelujah. மகிழ்ச்சியோடு சொல்லுவோம். Hallelujah, hallelujah. வலது கரத்தை வைத்து சொல்லுங்க. Hallelujah, 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 hallelujah. 24 இடத்திலிருந்து
கொண்டாடுவேன் கர்த்தரை பாடி புது பாடல் பாடி. I will celebrate, sing unto the Lord. நான் கொண்டாடுவேன் கர்த்தரை பாடி புது பாடல் பாடி கொண்டாடுவேன். பாடுவேன் போற்றுவேன் புது பாடல் பாடி கொண்டாடுவேன். சொல்லுமா, பாடுவேன் போற்றுவேன் புது பாடல் பாடி கொண்டாடுவேன். நான் கொண்டாடுவேன், நான் கொண்டாடுவேன் கர்த்தரை பாடி புது பாடல் பாடி கொண்டா. எல்லாம் சேர்ந்து சத்தமா பாடி கொண்டாடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேர்ந்து சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேர்ந்து சேர்ந்து சொல்லுவோம் unto the Lord. I will sing to him a new song. I will celebrate, sing unto the Lord. I will sing to him a new song. I will praise him. I will sing to him a new song. I will praise him. I will sing to him a new song. Hallelujah, 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 hallelujah. சேர்ந்து சேர்ந்து சொல்லுவோம். Hallelujah, 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 hallelujah. சேர்ந்து சேர்ந்து சொல்லுவோம். ஒரு விஷயங்களை சொல்லுவோமா? ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி. Yes Lord, we praise your holy name. உன்னதம் ஆண்டவரே, உம்மை கொண்டாடுகிறோம் 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 ஆண்டவரே. உன்னதம் ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு எவ்வளவு மேன்மையானது, உம்முடைய நிழல் எவ்வளவு மேன்மையானது, உம்முடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு மேன்மையானது, நீர் வைத்திருக்கிற ஸ்தானம் எவ்வளவு மேன்மையானது. Yes, 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 hallelujah. நாம் இதை போல உம்மை கொண்டாடி கொண்டாடி hallelujah உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. hallelujah 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 சோதரம் 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 hallelujah 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 ஆனந்தமே hallelujah 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 ஆனந்தமே Hallelujah, ஆனந்தமே. Hallelujah, 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 ஆனந்தமே. Hallelujah, 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 ஆனந்தமே. சொல்லுவோமா? Hallelujah, ஆனந்தமே. சொல்லுவோம். Hallelujah, ஆனந்தமே. Hallelujah, ஆனந்தமே. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? Yes Lord. உயிருள்ள திருபலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். எத்தனை பேர் ஆண்டவருக்கு உங்களை படைக்கிறீங்க?
உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே, சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், இயேசுவை சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், இயேசுவே தகப்பனே தந்து விட்டே, தங்கிவிடும் நிரந்தரமாய், தகப்பனே தந்து விட்டே, தங்கிவிடும் நிரந்தரமாய். ஆம் தேவ ஜனங்களே, நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னதமானவர். அந்த உன்னதமானவரை, சிறந்தவரை, மேன்மையானவரை பாடி மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபை ஆண்டவர் தந்தாரே, அவருக்கு மகிமை செலுத்துவோமாக. தொடர்ந்து ஆண்டுடைய ஆத்தை கேட்கறதுக்கு முன்பதாக நித்திய பெரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி குறித்து ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? நித்திய பேரின்பம் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தர் நிச்சயமாய் நன்மை தர வல்லவராக இருக்கிறார். ஸ்கிரீன்ல காண்கிற எங்களுடைய எண்ணுக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யறதற்கு காத்திருக்கிறோம். ஒரே குடும்பத்தை சேர்ந்து அநேகருக்கு திருமணம் நடந்திருக்கு. ஒரு தகவலை பெற்றுக்கொண்டவங்க நன்மை பெற்றிருக்கிறாங்க. ஏற்ற துணையை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். உடனடியாக பதிவு செய்யுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து கவனிக்கலாமா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 79ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும். லூக் சாப்டர் 1 and verse 79. உன்னதத்திலிருந்து தோண்டிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கும். இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சகரியா தீர்க்கதரிசனமாய் பாடின பாடல் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ல சார், யார் இந்த சகரியா? அவருக்கு நல்ல ஒரு எலிசபெத் அப்படிங்கிற வாழ்க்கை துணை கத்த தந்தார். அவர் ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருந்ததை குறித்து பார்க்கிறோம். நீண்ட நாட்களாக அவருக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில அவர் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணதை நிறுத்திட்டார். நம்ம கத்தர் விரும்பினா தரட்டும், இல்லைன்னா போகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கடமைகளில் உறுதியா இருக்கிற சூழ்நிலையில திடீர்னு ஒரு தூதன் வந்து நின்று, சோத்திர சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்லாம் சொன்ன பொழுது, அலசோதர உனக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு சொன்ன பொழுது அவருக்கு பெரிய ஒரு ஷாக் ஆயிட்டு. அலசோதரன் எவ்வளவு நாள் ஆச்சு, அதில் உலக பிரகாரமா யோசித்து பார்க்கும் பொழுது அதற்கான சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்திருக்கு, அந்த தாட்டே இல்லை. அப்படிங்கிற நேரத்தில் அலசோதரன் நீ இதை விசுவாசிக்கல, அல்லது உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் வாயை நான் அடைச்சிறேன்னு சொல்லிட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்கள் நம்ம வாய்கள் அடைக்கப்படுறது ரொம்ப நல்ல விஷயம் பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன். இன்னைக்கு கூட காலையில் ஊழியக்காரர் சொல்லும் பொழுது யோபின் புத்தகத்தை சொன்னார். 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் கடைசியில் 42ஆம் அதிகாரத்தை சோதரன் நீங்க வாசிங்கன்னு சொன்னாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சரியா, இந்த 2ஆம் அதிகாரத்துல யோபுக்கு 4 நண்பர்கள் வந்தாங்க. அவங்க மட்டும் வாயை திறக்கல, நான் டைரக்டா 42ஆம் அதிகாரத்துக்கு போயிருக்கோம். சரியா, தேவையில்லாத கேள்விகளை ஆரம்பத்துல அவரை பார்த்தோன்னே அப்படி கதறாங்க, வஸ்திரத்தை கிழிக்கிறாங்க, சாம்பலை தூக்கி போடுறாங்க. பேசாம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. யோபுவே நீர் பாவம் செய்தீர், அதை பண்ணி நீர் இவனே யோசிச்சுட்டு இருக்கான், நான் எங்கப்பா பாவம் செஞ்சேன், சர்வாங்க தகன பலியை தேவையில்லாம கூட செலுத்தி இருக்கிறேன், ஒருவேளை என் குமார்த்திகள் பாவம் செய்திருப்பார்கள் சொல்லி நான் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிற ஒரு மனுஷனா இருந்தேன். இப்படி நான் ரொம்ப ஓவர் கேர்ஃபுல்லா இருந்தால் யோபு, சரி, அவன் கேர்ஃபுல்லா இருந்தது மாத்திரமல்ல,
பிள்ளைகள் கூடும் பொழுது சில நேரங்கள் சாப்பிட்ற இடங்கள்ல தான் தேவையில்லாத காசிப்ஸ் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் பாருங்க தன்னுடைய பிள்ளைகள் நிமித்தம் கூட சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிற ஒரு நிலை காணப்பட்டுச்சு. அப்படி இருக்கிற நேரத்துல வந்து அவனுக்கு கேள்வி மேல் கேள்வி கேட்கும் பொழுது அப்படி இப்படி சொல்லும் பொழுது மனசாட்சியின் காலத்துல வாழ்ந்த மனுஷனுக்கு ரொம்ப வாதிப்பா மாறிட்டு கடைசியில என்னது பிறந்த நாளை சபிக்கிறவளுக்கு கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. சில நேரங்கள்ல நம்ம நல்ல விசுவாசமா இருப்போம் சரியா, நீங்க பார்க்கும் பொழுது அவன் பேச 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 சரி நான் விளங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டாங்க பாருங்க. என்னது நான் உருப்படவே மாட்டேன், ஆமா நீ சொல்றபடி நான் உருப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் ஆட்கள் விட மாட்டாங்க. நம்ம நல்ல நம்பிக்கையில் இருப்போம், விசுவாசத்தில் இருப்போம், எந்த சூழ்நிலையிலும் கத்தர் அல்ல மாற்றத்தை தர வல்லவர் அப்படிங்கிறது அல்ல அப்படி அப்படி அப்படிங்கிற தைரியத்துலலாம் இருப்போம். நல்லா கவனிங்க தேவ ஜனங்களே. ஆனா சில நேரங்கள்ல ஆட்கள் மாத்திடுவாங்க. அப்படிதான் அவன் நண்பர்கள் அப்படியே அவனை ரொம்ப கொடூரமாக அல்சோத்திரம் வார்த்தினால் தாக்கின பொழுது பாருங்க அவன் சோத்திரம் அவன் ரொம்ப சோர்ந்து போய் பதறி பல விஷயங்களை பேசுறான். ஆனா கடைசி 42ஆம் அதிகாரத்தை சொல்ல பாருங்க, என் தாசனாகிய யோபை போல நீங்க நிதானமா பேசல. எவ்வளோ புலம்புறான் நம்ம படிச்சாலே நமக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், உங்க சூழ்நிலைகளை கத்தர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்பா சோத்திரம். ஒரு பாட்டு கூட சொல்லுது, ஆண்டவா நீர் வெகு தூரத்தில் இருப்பதை போல என் வாழ்க்கையிலே உணர்கிறேன், இன்னும் உண்மை நம்புகிறேன், ஆனால் ஜெபம் எனக்கு கடினமா இருக்கிறது. எங்கு செல்லுவேன் என்ன சொல்லுவேன், நீ சொன்ன உடைய கிருபையினால் உள்ளம் நிறைந்து பாடு. சில நேரங்களில் தூரத்தை என்னப்பா எங்க போயிட்டீங்கப்பா, கை விட்டுட்டீங்க பாத்தீங்களா, எவ்வளவு செஞ்சேன் அப்படிங்கிற டோனை நீங்க உயர்த்தி பேசினா கூட உங்கள் சூழ்நிலைகளை உங்கள் உணர்வுகளை அறிந்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரம் பதில் சொல்லலாம், பதிலே இல்லாத நிலைகள் இருக்கும். சில இழப்புகள் நேரத்துல பதிலே நமக்கு வராது, என்ன சொல்லணும் தெரியாது. மௌனம் பெரிய ஒரு ஹீலிங் உண்டாக்கும், ஜெபம் ஒரு பெரிய ஹீலிங் உண்டாக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சமயத்து ஒரு வீட்டு போய் நாங்க போய் என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியல, ஆனா நம்ம போய் மௌனமா நிக்கிறது, பிரதர் சிஸ்டர் நான் உங்களுக்காக நிற்கிறேன்னு போய் நின்னுட்டீங்கன்னு வைங்களேன், கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்க வாயில ஒரு என்னது பிளாஸ்டரை போட்டுட்டான்னு சொல்லி பார்க்கும். ஸோ கடந்த மாதம் நல்வாழ்த்தின் மாதம் அல்லது யோவான் காயுவுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்றான். நீ சுகமா, நீ சம்பூர்ணமா இருப்ப, நீ சுகமா இருப்ப, நீ சமாதானமா இருப்ப, இன்னும் கூட சொல்லலாம் நீ சத்தியத்துல இருப்ப, நீ சந்தோஷமா இருப்ப. இப்படி நீங்க நல்ல வாழ்த்துக்கள். தேவையில்லாத காரியங்களை நம்ம பேசக்கூடாது. கனி இருக்க காய் கவர்ந்தற்று. இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் நெகட்டிவ் கன்ஃபெஷன் பத்தி நான் பேச வரல. நான் சொல்ற விஷயம் நல்லதை நீங்க பேச கற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க இந்த சகரியா வாயில ஒரு பிளாஸ்டர் போட்டாரு. அல்சோத்திரம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது பாருங்க. அந்த குழந்தை பிறந்த பின்பதாக ஒரு பெரிய சந்தோஷம். அல்சோத்திரம் அவனுக்கு பேர் யோவான் சொல்லி அவன் சொன்ன பின்பதாக என்ன செய்யுது அப்படின்னா அவனுடைய வாய் திறக்கப்படும் சொல்லி பார்க்கிறோம். அவன் வாய் திறந்து அவன் தீர்க்கதரிசனமாக பாடுகிறான். தீர்க்கதரிசனமாக நீங்க பாடும் பொழுது முற்பகுதியில பாருங்க இந்த ஆபிரகாம் எல்லாம் குறித்து பேசுறது குறித்து பாருங்க. நிறைய நேரம் நம்ம ஜபங்கள் ஆபிரகாம நம்ம நினைப்போம். சோத்ராம் பிரசங்கம் பண்ணும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா என்று சொல்லி பாடுவோம். அப்ப ஆபிரகாம் ஒரு பெரிய விசுவாச தகப்பனா இருக்கிறார் பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் வாசித்து பார்க்கும் பொழுது ஏன் அவனை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா சோத்ரா அவன் கையில பைபிளும் கிடையாது, அவனுக்கு முன்னால எந்த முன்மாதிரியும் கிடையாது. ஆண்டவர் பாருங்க அவன்கிட்ட அவன் ஆண்டவரை தான் எக்ஸ்க்ளூசிவா 100% வணங்கினான்னு தெரியாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்குது பாருங்க. சில நேரங்கள்ல ஆண்டவர் சம்பந்தமே இல்லாத ஆட்களை பயன்படுத்துகிறாரு. சில ராஜாக்கள் அது சம்பந்தமே இல்லாத ஆட்களை பயன்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். சில நேரம் உங்க வாழ்க்கையில கூட சம்பந்தமே இல்லாத ஆட்களை பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. திடீர்னு இந்த ஆபிரகாம் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமை நீ ஆசீர்வாதமா இருப்பா. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா விசுவாசத்தோடு அவர் செயல்படுகிறதை குறித்து பார்க்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். வானத்தை அண்ணாந்து பார், பூமியை பார், இப்படியா உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆனா பிள்ளைகள கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வாக்குத்தத்தத்தை தருகிறார். திடீர்னு அவசரப்பட்டு ஆகாரம் சேர்த்து இஸ்மவேல்னு ஒருத்தர் பிறக்கிற சூழ்நிலையிலும் ஆண்டவர் சார் இவன் அல்ல, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உன்னிலிருந்து நான் தர வல்லவராயிருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தை சொல்லுங்க, உங்களிலிருந்து கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவாரு. சொல்லுங்க அல்லேலூயா. வெளியிலிருந்து ஆசீர்வாதம் வரும்.
ஆனா அது எல்லாவற்றை காட்டிலும் உங்களிலிருந்து வர்ற ஒரு ஆசீர்வாதம் மேன்மையான ஆசீர்வாதம். பக்கத்துல கை சொல்லுங்க, உங்களிலிருந்து வர்ற ஆசீர்வாதம் மேன்மையான ஆசீர்வாதம். நல்ல சிரித்த முகத்தமா சொல்லணும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த சகரியா, இந்த எலிசபெத் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்த பொழுது அவர் பாடுறார். ஆபிரகாமை குறித்து பேசிட்டே இருக்கும் பொழுது கடைசியில தான் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 1:79 வாசித்து பார்க்கும் பொழுது, உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். உன்னதத்திலிருந்து தோன்றிய ஒரு அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இந்த உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க அடுத்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது சிமியோன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். உன்னதமானவரை பார்க்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவர் சொல்றாரு, உன்னதமானவரை பார்க்கத்தக்கதான ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் எனக்கு தந்தார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது குறித்து பார்க்கிறோம். இந்த அருமையான நேரத்திலும் கூட நீங்க 32ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அப்ப பாருங்க, ஸ்தோத்திரம், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்கிறது. அப்ப உன்னதத்திலும் தோண்டிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த அருணோதயம் அப்படின்னு சொல்லும் பொழுது சன் ரைஸ் அப்படிங்கிறாங்க, அப்படிதானே? ஒரு உதயத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, உன் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று சொல்கிறது. நீங்க என்னாமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். பேலியாம் பாடும் சொல்லும் பொழுது சொல்றாரு, என்ன சொல்றாரு? யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் என்ன செய்யுமா? உதிக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மல்கியா 4, நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், வறண்ட நிலத்திலிருந்து ஒரு துளிர்க்கை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, இளங்கிளையை போலும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது சொல்லி பார்க்கணும். பாருங்க, வறண்ட சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றார். இந்த செய்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த பொழுது, இந்த மாலை நேரத்தில் பேசுறதுக்காக யோசித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்னாரு, இருளை நான் நீக்குகிறவர், வறண்ட சூழ்நிலைகளை நான் மாற்றுகிறவர். லைஃப்ல எல்லாமே வெடிப்பா இருக்குது. வறண்டு வாய்ப்பே இல்லை, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத நிலை இருக்கு. மழையும் பெய்யல, அண்டர் கிரவுண்ட்லயும் எந்தவித சோர்ஸ் இல்லாத நிலை இருக்குது. பார்க்கும் பொழுது வேதனையா இருக்குது. ஒரே வெடிப்பு. என்னைக்கு மழை வந்து, என்னைக்கு தண்ணீர் வந்து, என்னைக்கு உழுது, என்னைக்கு பயிரிட்டு, என்னைக்கு நான் அறுவடையை பெற்றுக்கொள்வது? இருக்கிறதும் காஞ்சி போன சூழ்நிலை. இந்த மழை வந்தோடனே பாருங்க, எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. வெயில் அதிகமான தாக்கம் ஏற்பட்டு மழை வராத பொழுதும் ஒரு பாதிப்பான சூழ்நிலை. எக்காலத்தின் சூழ்நிலைகளும் உங்களை பாதிப்படைய செய்திருந்தாலும் கர்த்தர் வறண்ட சூழ்நிலையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அதிகமான தாக்கத்தினால் வர்ற பாதிப்பையும் கூட அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அது உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ பாருங்க, இந்த உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் செய்வது என்ன அப்படிங்கிறதான் அன்னைக்கு நான் உங்களுக்கு குறிப்புகளை சொன்னேன். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் உங்க வாழ்க்கையில செய்கிறது என்ன? முதலாவதாக அது என்ன செய்கிறது அப்படின்னா, உன்னத மாணவருக்கு உரியவர்களாக மாற்றுகிறது. உன்னதத்திலிருந்து தோன்றிய அந்த அருணோதயம், பிரைஸ் தி லார்ட், ஒரு உதயம் உங்க லைஃப்ல என்ன செய்யுது? இயேசு உங்க லைஃப்ல என்ன செய்கிறார்? இயேசு என் வாழ்க்கையில பிறந்தாருன்னா என்ன நடக்குது அப்படின்னா, அவருக்கு உரியவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க பாப்போம். நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உன்னதமானவருக்கு உரியவர்களாக, சொந்தம் என் இயேசுவே நான் என்று முந்தன் சொந்தம் அப்படின்னு பாடத்தக்கதான ஒரு பெரிய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அதான் அவர் நமக்கு சொந்தமா மாறிடணும். பாருங்க, அவருக்குரியவர்களா நம்ம மாறிடணும். இந்த உலகத்துக்குரியவங்கன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவருக்குரியவங்கன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. தேவனுக்கும் உலகத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. தேவனுக்கும் பணத்துக்கும் அது ஊழியம் செய்ய முடியாது. ஒரே ஒரு எஜமான் நமக்கு உண்டாங்க.
இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீரே என் எஜமான். சொல்லுங்க அல்லேலூயா. எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே என்று சொல்லி பாடி கர்த்தரை கனப்படுத்தணும். ஆண்டவரே உன்னதமானவருக்குரியவனாக நான் மாறுகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருமே கிறிஸ்துவுக்குரியவர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய மனவாட்டி. சொல்லுங்க அல்லே, அவருடைய சீஷர்கள். சோத்திரம், அவருடைய பிள்ளைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போ. நல்ல கரங்களை அசைத்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருகிற தயவுக்கா நன்றி. இத்தனை மகத்துவம் உள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மா தயவு நின் கிருபை, எத்தனை 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 ஆச்சரியம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் பாருங்க. தாழ்மையிலிருந்து நம்ம கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரத்தக்கதான ஒரு பெரிய கிருபை தந்திருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களுமா கர்த்தர் மாற்றிருக்கிறார். அவருக்கு சேவை செய்கிற ஊழியர்களாய் கர்த்தர் உங்களை என்னை மாற்றிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ உன்னதமானவருக்கு உரியவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை வருது பாருங்க. எல்லாரும் நீங்க வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த பகுதியை நீங்க எடுத்துக்கிடுங்க. சோத்திரம், 1ஆம் அதிகாரம் 76ஆம் வசனத்தின் முற்பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். யோவானை பார்த்து சொல்றாரு பாருங்க. யார் சொல்ற? தகப்பன் சொல்றாரு, நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படு. உன்னதமானவர். Praise the Lord. Hallelujah. I am a representative of Jesus. நான் இயேசுவை சுமந்து செல்கிறாள். எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் இயேசு போகிறார். அதான் மக்கதோனியா நாட்டு சபை மக்களுக்கு கிறிஸ்தவங்கிற பேரே வந்துச்சு. ஏன்னா கிறிஸ்துவை சுமந்து செல்கிறவர்கள், கிறிஸ்துவை அடையாளமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்காக பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும் என்கிற பாடல் வரிகளை போல கர்த்தர் உங்களோடு பேச, எனக்குரியவனா மாறுப்பா, எனக்குரியவளா மாறுப்பா. நான் வந்தது நோக்கமே சோத்திரம் ஹல்லேலூயா, உன்னை என்ன போல மாற்றுறதுக்காக தான். சொல்லுங்க அல்லேலூயா. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. அல்லேலூயா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் உடைய கரங்களிலே ஏற்று என்றும் எங்களை நடத்தும். சொல்லுங்க அல்லேலூயா. யார் உங்களை ரிஜெக்ட் பண்ணாலும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை சேர்த்து கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அடிக்கடி பல இடங்களில் சொல்லுங்க, நீங்களாம் ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் விஐபி. சொல்லுங்க அல்லேலூயா. விஐபினானது விசேஷித்தவர்கள். ஒரு ஆமை சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, கிறிஸ்துவின் பார்வையில் நீங்க விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, நீங்க சிருஷ்டிப்பில் விசேஷித்தவர்கள். எந்த பறவையும் எந்த மிருகத்தையும் உண்டு பண்ணது போல கர்த்தர் உங்களை உண்டு பண்ணல, தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி இருக்கிறார். நீங்க சிருஷ்டிப்பில் சிகரம். நம்ம குரங்குல இருந்து வந்த கூட்டம் கிடையாது. யாரும் ஒத்துக்கிட மாட்டீங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒருவேளை சில நேரம் குரங்கு சேட்டை பண்றதுனால. இன்னைக்கு காலில் வந்து ஊழியக்காரர் சொன்னாரு, யாரோ வந்து சொன்னாங்களாம், குரங்கா இந்த உபத்திரம் கொடசலை கொடுக்குற ஆளா இருக்கக்கூடாது, குரங்கு சேட்டைகள்லாம் நம்ம இருக்கக்கூடாது. அது இருக்காது. ஒரு ஆமை சொல்லுங்க பாப்போம். நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிற ஆண்டவராக இருக்கிறார் பாருங்க. அப்ப பாருங்க, நம்ம சிருஷ்டிப்பில் சிறந்தவர்கள், மதிப்பில் சிறந்த. உங்களுக்காக எனக்காக மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த உலகத்துல வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். எந்த பறவைகளுக்கும் வரல, எந்த மிருகத்துக்கும் வரல. அதனாலதான் பிறவிகளை குறித்த நம்பிக்கை நமக்கு கிடையாது. ஏன்னா அது நம்ம சிருஷ்டிப்பின் சிகரம், மதிப்பின் சிகரம். 3வது, ஆசீர்வாதமான பலன்ல நீங்க விசேஷித்தவர்கள். உங்களுக்காக எனக்காக தான் பரலோகத்தை வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்காக எனக்காக தான் கர்த்தருடைய வார்த்தையை தந்திருக்கிற. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உங்களுக்கு மதிப்பு, சபை ஐக்கியம் யாருக்கு நமக்கு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்லை, நீங்கள் சங்கீதம் 84 வாசித்து பார்க்கும் பொழுது தகைவலான் குஞ்சுகளுக்கு கூடுகளை வைக்கும் இடமும் கிடைக்கும், ஏதோ கிடைக்கும். ஆனால் நீங்கள் ரைட் ராயலாக தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஒரு காலத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்குள்ள யாருமே போக முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு சில கூட்டம் போக முடியாது. எல்லாம் பிரகாரத்தில் இருக்க வேண்டிய நிலை இருந்துச்சு. கர்த்தர் பார்த்தாரு, அதில் எல்லாத்தையும் நான் பிரேக் பண்ணி நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் நின்று அவரை ஆராதிக்கத்தக்கதாக, எந்த மீடியேட்டரும் இல்லாதபடி கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதான ஒரு பெரிய கிருபை கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு அவரே மத்தியஸ்தராக இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, இயேசுவே உங்களுக்கு மத்தியஸ்தர், இயேசுவே உங்களுக்கு மத்தியஸ்தர். சொல்லுங்க அல்லேலூயா. வாலிபர்லாம் பிரசங்கத்தை எழுதிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். இயேசுவே உங்களுக்கு மத்தியஸ்தரா இருக்கிறார். நல்ல கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா பார்ப்போம். அப்ப பாருங்க, உன்னதற்கு உரியவர்களாக மாறும். டைம்லானால நீ கம்யூனிஸ்ட் சர்வீஸ் பாஸ்டர் அவர் நடத்த வந்திருக்கிறதுனால வேகமா சொல்றேன். 2வதாக, நீங்க எப்படிப்பட்டவர்கள்னா
உன்னதத்துல தோண்டி அருணோதயம் என்ன செய்யுது உங்க லைஃப்ல? உருக்கமான இரக்கத்தை அறிவிக்கிறவர்கள் ஆக்குகிறது. உருக்கமான இரக்கத்தை அறிவிக்கிறவர்களாக இன்னைக்கு இதை நம்ம அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள ஆண்டவர், நீதி நிறைந்த ஆண்டவர். அதனாலதான் பாவத்துக்கான கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். சோதரம். அவர் பயங்கரமான ரொம்ப கோபப்படுற ஆள் கூட. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், தயவோ நீடிய வாழ்வு. ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலாக யார்ட்டையுமே இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருக்கு. என்னன்னா, அவர் உருக்கமான இரக்கத்தை உடைய ஒரு ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா? இவ்வளவுதான் சத்தமா? எஸ். எத்தனை தடவை நம்ம மன்னிச்சிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பின்பதாக பாவம் செஞ்சிருக்கும். இன்னைக்கு காலையில் சாட்சி சொன்ன சவர் சொன்னார், ரட்சிக்கப்பட்ட பின்பதாக, இயேசு உள்ளத்துல வந்த பின்பதாக தான் என்ன வந்திருக்கு? அது சோதனை. இந்த ஜப குறிப்பு நல்லா இருக்கேன், ஆனா இன்னும் முடக்கப்பட்டிருக்கேன், வீட்டு விட்டு வெளியே வர முடியல, யாருக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன், எங்க அம்மாவுக்கு ஒரு சுமையா இருக்கிறேன், என் சகோதரனுக்கு சுமையா இருக்கிறேன், இனிமே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், பேசாம செத்து தொலையலாம், தற்கொலை பண்ணலான்னு எத்தனை பேருக்கு சரியா என்கிட்டயே சொல்லியிருக்கிறாங்க. பாஸ்டர் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல தற்கொலை பண்ணிடலாம்னு நினைச்சேன் அப்படின்னு. உடனே நான் அவங்களுக்காக உட்காந்து பேசி ரைட்டா அவங்கள ஆறுதல் படுத்தி, கவலை இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்வை தந்த பின்பதாக சில சின்ன காரியத்து கூட என்னது தற்கொலை 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 தற்கொலை. நிறைய நேரத்தில் வீட்டில் மிரட்டுறதே அப்படிதான், தற்கொலை தற்கொலை தற்கொலை. சரியா? அப்படிப்பட்ட ஒரு நிலை. இந்த ஆவிலாம் நீங்க பாருங்க, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளோ மதியனமா பேசி இருக்கிறோம், எவ்வளவா மீறி இருக்கிறோம், என்ன விஷயங்கள் செஞ்சிருக்கோம். கர்த்தருடைய இரக்கம் நம்ம இன்னைக்கு வரைக்கும் காத்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவருடைய கிருபை நம்மை பாதுகாத்திருக்கிறது. நல்ல கவனிங்க, நீங்க 76 வசனத்தின் பிற்பகுதியில் வாசித்து பார்க்கும் பொழுது சோத்திரம், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்த பண்ணவும் 77 வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நம்முடைய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாக இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். இன்னும் சத்தமா சொல்லுங்க 78, அந்த காலத்திலும் மன இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர கர்த்தர் பயன்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 79 பாருங்க, நம்முடைய கால்கள் சமாதானத்தின் வழி நடக்கும், இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோண்டி அருணோதயம் நம்மை அப்ப இரண்டாவதாக உருக்கமான இரக்கத்தை சொல்லுங்க. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை உங்களை ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, உங்களை மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, உங்க மேல மனதுருக்கத்தோடு இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அலிசோதான் அந்த தாழ்ந்து காலையில பிரசங்கம் பண்ண பிரசங்கர் சொன்னாரு, அலிசோதரன் சில மருத்துவமனையில் ஆட்கள் வேதனையோடு இப்படி உள்ள வீட்டு சம்பந்தமான ஆட்கள் உள்ள இருப்பாங்க, வெளியில தரையில உட்கார்ந்து இருப்பாங்க. நாங்க போய் அவங்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது செய்யற காரியம், நாங்க பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருந்தாலும் அவங்க தரையோடு தரையா நாங்க உட்கார்ந்துருவோம். அவங்க பக்கத்துல உட்கார்ந்து என்னவங்கயா அவங்களுக்கு பிரச்சனை அப்படி சொல்லும் பொழுது அவங்க தன்னுடைய பிரச்சனையெல்லாம் விட்டுருவாங்க. கேட்டுக்கிட்டே இருப்போம், பொறுமையா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருப்போம், எல்லாம் புலம்பலும் அது இது சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லி முடிச்ச பின்பதாக அதற்கான தீர்வை நாங்க பேச ஆரம்பிக்கிறோம். பாருங்க, உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆண்டவர், அல்சோத்திர பரலோகத்தில் தூதர்கள் பாடி மகிமைப்படுத்தத்தக்கதான சூழ்நிலை இருக்கிற ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலோகத்துக்குள்ள இந்த பூமிக்குள்ள வந்து அலிசோத்திரம் என்னை பாருங்க, சாதாரண ஒரு வீட்டில் பிறந்து நன்மை செய்கிறவராய் சுட்டி திருந்து மனுஷன் பேசுகிற ஏச்சி பேச்செல்லாம் வாங்கி நிந்த அவமானங்களாம் வாங்கி கெட்ட பேர்லாம் வாங்கி, ஆனாலும் அலிசோத்திரம் நன்மை செய்கிற அற்புத அதிசயங்களெல்லாம் செஞ்சு, அற்புதம் செஞ்சாலும் கெட்ட பேர், அற்புதம் செய்யலனாலும் கெட்ட பேர், எல்லாத்தையும் சகித்து பாருங்க சோத்திரம் ஒரே நோக்கம், எல்லா மனுஷருக்கும் ஒரு பாவ மன்னிப்பை நான் கொடுக்கணும். அது சோத்திரம். இது இந்த ஆடுகள் ரத்தத்தினாலே மாடு ரத்தத்தினாலே புறாக்களின் ரத்தத்தினாலே நடக்க முடியாத விஷயம். ஒன்று பரிசுத்த ரத்தம் தேவைப்படுகிறது. எல்லாரும் இந்த உலகத்தில் பாவிகளாக இருக்கிறாங்க, ஏன்னா நானே வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய மீட்பை தருகிறேன்னு சொல்லி அப்படியே வந்து தந்ததுனால உங்களுக்கு மனம் கிடைத்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த இரக்கத்தை அவர் நமக்கு இறங்கி செய்ததை சொல்லணும். அல்லேலூயா. சமாரிய ஸ்திரீ வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய சந்திப்பை தந்தாரு. இயேசு பேச ஆரம்பிக்கும் பொழுது சொல்றாரு, அவளை குறித்த காரியங்கள்லாம் சொன்ன உடனே அவளுக்கு ஆச்சரியமாயிட்டு, உடனே நேரம் ஊருக்கு போறா. நான் எப்படிலாம் இருக்கிறேன் என் வாழ்க்கையை குறித்து ஒருத்தர் சொன்னார். ஊர்ல இருக்கலாம் வந்து அன்னைக்கு பெரிய ஒரு திருவிழாவை நடந்துட்டு பாருங்க, ஒரு பெரிய குரூசைடே நடந்துச்சு. அந்த ஊரார் எல்லாரும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கத்தக்கதான ஒரு மாற்றத்தை தந்தார். இன்னைக்கு நீங்க இயேசுவின் இரக்கத்தை பேசுங்க, இயேசுவின் கிருபையை பேசுங்க. பாவத்தில் சிக்கி
இல்லைமா நான் விடுதலை அடைய முடியாது அவ்வளவுதான் என் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க போய் சொல்லுங்க, உங்க மேல மனதுருக்கத்தோடு கூட இருக்கிற கடவுள் உங்களுக்கு இருக்கிறார். மனுஷன் உங்களை விரட்டலாம், சூழ்நிலை விரட்டலாம், உதறி தள்ளலாம், நீங்க நேசித்து உதவி செய்தவங்க கூட உங்களை வெறுக்கலாம், உங்களுக்கு கதவுகளை மூடி இருக்கலாம். ஆனா எப்பயுமே கதவை திறந்து வா மகனே வா மகளேன்னு சொல்ற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இளையகுமார் வாழ்க்கையில தான் நடந்து பாருங்க. எப்படா என் மகன் வருவான் அப்படி சொல்லி அவளோடு காத்திருக்கிறான். மகன் வந்த உடனே பாருங்க, ஓடி போய் அவனை கட்டி அணைச்சு இருக்கிற வண்ணமா ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். போ குளிச்சுட்டு வந்து அப்புறம் வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லல, ஷேவெல்லாம் எடுத்து வந்து பாருன்னு சொல்லல, ட்ரெஸ்ஸை மாற்றி வாப்பா கிட்ட வர முடியல கப்படிக்குது அப்படின்னு ஒன்று சொல்லலை. அப்படியே அப்படியே அணைச்சு கொண்டு முத்தமிட்டு சோதரர் போப்பா சோத்திரம் மகனாக நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. சோத்திரம் அதான் பாட்டு பாடுவோம், மகனானேன் நான் மகளானேன் அப்பா பிதாவே என்று அழைக்கிற உரிமை எங்களுக்கு. மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே அப்பா பிதாவே என்ற என்னை தேடி இயேசு வந்தார். உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். கரலை தட்டி பாடுமா. என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடும் சேர்ந்து சேர்ந்து திரிடும், ஆடி பாடி துதி நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து நின்று. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். ஓஹோ என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி. இரக்கம் இரக்கம் உருக்கம் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று சொல்லுமா, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே என் நேசரே. எல்லாம் சேர்ந்து நின்று மீட்டவரே என் நேசரே, மீட்டவரே மீட்டவரே என் நேசர். எங்கோ நான் வாழ்ந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அணைந்தேன், என் நேச தேடி வந்தீ. சொல்லுங்க, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அணைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார நெஞ்சார புத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். சொல்லுமா, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி 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 உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா. அல்லேலூயா. ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அருமை ரட்சகரே ஆவியானவரே. அல்லேலூயா. மூணாவது கடைசியா பாத்தீங்கன்னா, உன்னதத்திலிருந்து தோண்டி அருணோதயம் செய்வது என்ன? முதலாவது உன்னதமானவருக்கு உரியவர்கள் ஆக்குகிறது. இரண்டாவது உருக்கமான இரக்கத்தை அறிவிக்கிறவர்களாக்கு. ஏசன் ரட்சித்தாரு, எனக்கு இறங்கினார் ஐயா. கடன்ல இருந்தேன், செய்யக்கூடாது அலிசோத்திரன், எப்படிலாம் செய்யணுமா செய்யாம தாறுமாறா செயல்பட்டேன். அன்னை எல்லாம் இழப்பு வந்துச்சு. என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை தந்தார், செகண்ட் சான்ஸை தந்தார். அல்லேலூயா. நான் உறுதியாக அவரை பற்றிருக்கிறேன்.
அதே போல் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கும். உங்கள் காரியத்தை சொல்லுங்க. என் வாழ்வில் கிறிஸ்மஸ் ஒரு சில நீங்கள் கொடுத்தீங்க, அதெல்லாம் பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் டைப் பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு முன்னால் வேகமாக கொடுக்கணுன்னு தான் என்னுடைய வாஞ்சை. இந்த போன தடவை கொடுத்ததுக்கு இந்த இடம் என்ன செய்யணும், எல்லாருக்கும் நீங்கள் நம்ம சர்ச்சுடைய சாட்சி, விசுவாச மக்களுடைய சாட்சியை கொடுக்கணும் போய். அது இன்னும் உயிரோட்டமாக இருக்கும். எங்கேயோ நடந்ததில்லை, நம்ம வாழ்க்கையில் நடந்தது. நீங்கள் சொல்லணும், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். வாய் திறந்து சொல்லத்தக்கதான ஒரு வாய்ப்பை. ஏன்னா நீங்கள் எனக்கு சாட்சிகள்னு சொல்லிட்டாரு. மகத்துவங்களை அறிவிக்கும்படியாக, புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் பேசாதிருந்தால் கல்கள் பேசும். பாருங்க, இன்னைக்கு மாலையில் ஒரு கூட்டம் ஜனங்கள் போய் அழிச்சது மற்றவங்கள்ட்ட பேசியிருக்கிறான். கரங்களை வைத்து அந்த ஊழியங்கள் நல்லா சக்ஸஸாக இருக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக எல்லாம் கர்த்தர் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மூணாவது, கடைசியாக உலகத்திற்கு வெளிச்சம் ஆக்குகிறது. மூணாவது, இந்த அருணோதயம் அல்சோத்தர் என்ன செய்யுதுன்னா நம்ம லைஃப்ல உங்களையும் என்னையும் இந்த உலகத்துக்கு ஒரு லைட் ஹவுஸா மாத்துது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க யாரு? நீங்க யாரு? லைட் ஹவுஸ். சோத்திரம். என்ன செய்வது ஏது செய்வதுன்னு தெரியாம ஒரு ரோல் மாடல் இல்லாம இருப்பாங்க பாருங்க. எப்படி அல்சோத்தர் இந்த உலகத்துல வாழுது? ஒரு கணவனா எப்படி வாழ்வது, மனைவியா எப்படி வாழ்வது, பிள்ளையா எப்படி வாழ்வது, ஒரு எஜமானன் எப்படி வாழ்வது, ஒரு தொழிலாளியா எப்படி வாழ்வது, ஒரு ஊழியனா எப்படி வாழ்வது, ஒரு விசுவாசி எப்படியா வாழ்வது, இந்த உலகத்துல எப்படி ஹேண்டில் பண்ண, பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுவது, போராட்டங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவது அப்படின்னு சொல்லி பல காரியங்களுக்கு நீங்க நல்ல ஒரு மாதிரியா இருக்க போறீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் ஆண்டவர் சொன்ன, நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. ஏதாவது ஒருத்தன் ஸ்டாண்ட்ல தான் வைப்பான், மூடி வைக்க மாட்டான் வெளிச்சத்தை. அதனால உங்க வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசி கடவுது. கரங்களை வைத்து ஒரு வெளிச்சங்க பார்ப்போம். இப்ப பாருங்க 78ஆம் வசனத்தில் திரும்ப மீண்டும் வாசிப்போம். 78 79. அந்தகாரத்திலும் மன இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். பாருங்க, அந்தகாரத்தில் இருக்கிறாங்க, மரண பயத்துல ஏராளமான பேர் இருக்கிறாங்க. சொல்லணும், இன்னைக்கு நான் மரிச்சா ஆண்டவரோடு இருப்பேன், அல்லது உயிர் படைச்சா ஆண்டவர் கூலியும் செய்வேன். ஒரு ஊழியக்காரர் அப்படிதான் சொன்னார். மரண போராட்டத்தில், ஜீவ மரண போராட்டத்தில் இருக்கிறார். ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது சொன்னாரு, எப்பா எதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் மரிச்சா என்னை நேசித்த என் ஆண்டவரை முகமுகமாய் தரிசிப்பேன். ஒருவேளை இந்த உலகத்துல ஆண்டவர் எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தந்தா நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். நமக்கு மரண பயமே கிடையாது. ஏன்னா அந்தகாரம் என்ன செய்வது ஏது செய்வது, அப்பா என் சத்துருவை எனக்கு விரோதமா சந்தோஷப்படாது, நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு சுத்தி ஒண்ணுமே தெரியலையா வழிகாட்டுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தும். இந்த வெளிச்சம் பாருங்க உங்களை சமாதானத்தின் வழியில் நடத்துது. பாருங்க, பரலோகத்தின் வழியில நடத்துது. பாருங்க, இந்த உலகத்துல பெரிய ஒரு ஆசீர்வாதம் சமாதானம் தான். பாருங்க, அவ்விரக்கத்தினாலே உணர்த்துல தோண்டிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறாரு. அப்ப பாருங்க, இந்த உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கும். ஒரு லைட் ஹவுஸா இல்லைன்னா எத்தனை பேர் சீரழிஞ்சிடும், திசை கெட்டு போயிடுவாங்க. நீங்க உங்க தலையை தூக்குங்க, தலை எடுங்க. பக்கத்துல சொல்லுங்க, தலை எடுங்கயா. தலையை எடுக்க சொல்லல, தலையை தூக்குங்கன்னு சொல்றேன். வெளியே வாங்க. சோத்திரம். நீங்க நிறைய பேருக்கு தேவை. பைபிளை தூக்குங்க, நீங்க நிறைய பேருக்கு தேவை. பிரசங்கம் பண்ணுங்க, நீங்க நிறைய பேருக்கு தேவை. சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஜனங்களை சந்திங்க. ஏராளமான ஜனங்களுக்கு நீங்க உங்களுக்கு கர்த்தர் உலகத்திற்கு ஒளியா வச்சிருக்கிறார். நீங்க மங்கெறிகிற திரியா இருக்கலாம், நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கெறிகிற திரிய அணையாதவர். நீ கொழுந்து விட்டெறியத்தக்கதான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அருமையான நேரத்தில் கூட அது சுத்தம் உன்னதத்திலிருந்து தோண்டி அருணோதயம் முதலாவதாக செய்கிற காரியம் என்ன? உன்னதற்குரியவர்களாக மாற்றுகிறது. ரெண்டாவது, இந்த உன்னதத்திலிருந்து தோண்டி அருணோதயம் என்ன செய்கிறது? உருக்கமான இரக்கத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் மாற்று. மூன்றாவது, இந்த உன்னதத்திலும் தோண்டி அருணோதயம் என்ன செய்கிறது? உலகத்திற்கு வெளிச்சம் உள்ளவர்களாய் மாற்று. என் கிருபை நல்ல பிதாவே, நன்றி ஒரு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இணைந்து வசனத்தை தியானிக்க தந்த கிருபைக்கா நன்றி. உன்னதத்திலிருந்து தோண்டி அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அதன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மை என்ன? உன்னதற்கு உரியவர்களாக மாறுகிறோம். அது உருக்கமான இரக்கத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் மாறுகிறோம். உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறோம் என்று 3 காரியங்களை நான் கற்றுக்கொள்ள தந்த கிருபைக்கா நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் பயன்பட அன்று உன்னதத்திலிருந்து தோண்டி அருணோதயம் எங்களை சந்தித்திருக்கிறது. இயேசு நீர் எங்களை சந்தித்திருக்கிற தயவுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலத்தை, ஆண்டவரே வெளிச்சத்தை, ஆண்டவரே சுக வாழ்வை நீ தந்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் இந்த உலகத்துக்கு நல்ல வெளிச்சமாக இருக்க உடைய உருக்கமான இரக்கத்தை நாங்கள் அறிவிக்கல, யார் அறிவிப்பா? நான் அறிவிக்க நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த உன்னதற்கு உரியவர்களாக
எப்பொழுதும் வாழ கிருபதாங்க. ஆண்டவரே, இந்த வாரத்தில் எங்கள் வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள், படிப்பு எல்லாம் வச்சு ஆசீர்வாதம். எல்லா பிரயாணங்களையும் ஆண்டவர் வாய்க்க செய்யுங்க. நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை மிகுந்த கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, நிர்பந்தத்தோடு இருக்கிறவர்களுக்கு நீர் அற்புதங்களை, அதிசயங்களை காண செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உடைய கிருபையில கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் மகிமைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜெனல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைனேஜ் சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து திருநெல்வேலி இருப்பீங்கன்னா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிங்க, மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே மிகுந்த மகிழ்ச்சியினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.